வழக்கமாக தேவன் நம்மளை அழைக்கும் போது ஒரு காரியத்தை செய்ய சொல்றப்போ அது நமக்கு ரொம்ப கஷ்டமா தோணும். ஈஸியான காரியத்தை வழக்கமாக தேவன் செய்ய சொல்ல மாட்டார். எப்பவுமே அவர் நம்மள காரியத்தை செய்ய சொல்றப்போ அது சாத்தியமே இல்லாத போல தெரியும். நமக்கும் அப்படி தெரியும், மற்றவர்களுக்கும் சில நேரம் அப்படி தெரியும். இதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்டுவாங்க, ஆனால் அதை தான் செய்யணுவார். அந்த மாதிரி நேரத்தில் தேவன் நம்மளை அழைக்கிறார், ஒரு காரியத்தை செய்ய சொல்றார், அது சாத்தியம் இல்லாதது போல தெரியுது. ஆனால் தேவன் நம்மோட இருக்கிறான்னு வாக்கு கொடுத்துட்டதுனால நம்ம இறங்கி செய்யணும். இல்லை, என்னோட இருக்கார், உதவி செய்வார் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதுதான் அவருடைய பிரசன்னத்தை, அதனுடைய முழுமையை இன்னும் அதிகமாய் நாம அங்க அனுபவிப்போம். ஸ்டெப் எடுத்து வைக்காம இப்படியே நின்றுட்டு இருந்தா பிரசன்னம் இல்லாத போலதான் தெரியும். அவர் பெருசா நமக்கு ஒன்றும் செய்யாத போலதான் தெரியும். இல்லை, எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், ஏன்னா தேவன் என்ன அழைச்சிட்டாரு, இதை செய்யும்படி சொல்லிட்டாரு. நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், அவர் உதவி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோட ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். ஸ்டெப் எடுக்கிறப்போ அந்த ஸ்டெப் வாய்க்கும். அது வாய்க்கிற விதத்துல நீங்க கண்டுபிடிச்சுப்பீங்க, ஓ தேவன் என்னோட இருக்கிறாராமா.